ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கொண்டக்கடலை குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, கருவேப்பிலை, அது கூட தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கறி மசால், கரம் மசால், கொத்தமல்லி தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சிருந்தேன் இல்லையா கொண்டக்கடலை, அதுவும் விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதுலேயும் ஒரு கரண்டியை ஆட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் அதோட பச்சை வாசம் போகும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு கொதி பிடிச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை தண்ணியோடையே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபைனலாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்கன்னா லைட்டாக புளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா இன்னும் 2 தக்காளி சேர்த்து வச்சு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.